இது நம்ம வாசல். நாளும் கதைப்போம் நாளும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம ஒரு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கம்பெனியில் வேலை செய்யும் போதே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப லைட் ஒர்க்கு, ஒன்றும் கடின ஒர்க் கிடையாது. ஃபிசிக்கலாக வேலை செய்ய வேண்டியதில்லை. இன்ஸ்பெக்ஷனில் இருந்தேன். இன்ஸ்பெக்ஷன் சொன்னால் நம்ம மெட்டீரியல் செக் பண்ணுறது, அது எல்லாமே ரொம்ப லைட் ஒர்க்கு. இப்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் கம்பெனி சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் நாம் தான். அது பொதுவாக நாமன்னா நான் மட்டும் இல்லை, மக்களுடைய சூழ்நிலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு வேலைக்கு போயிருப்போம், மெட்டீரியல் இருக்கும், இது இருக்கும், மிஷின் ரெடியாக இருக்கும், நம்ம செக் பண்ணுற ஆளும் போயிருப்போம். ஆனால் அங்கே ஹெல்ப் பண்ணுறவர் லீவ் போட்டிருப்பார். இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது இந்த ஹெல்ப் இவர் தான். இதனால் அந்த வேலையை செய்யாமல் எத்தனையோ நாள் சும்மா உட்காந்துட்டு வந்திருக்கு. ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆளை ஹெல்ப் பண்ண சொல்லலாம், அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா நான் என்னுடைய ஆள் மறுநாள் சண்டை போடுவார். அப்போ அதனால இவங்க தலையிட மாட்டாங்க. அதில் நான் ஹெல்ப்பர் இல்லை, அவ்வளோதான். ஹெல்ப்பர் இல்லைன்னா முடிஞ்சு வச்சு அந்த வேலையே நடக்காது. மெட்டீரியல் இருக்கும், செக் பண்ணுற ஆள் இருக்கும், ஹெல்ப் தூக்கி கொடுக்குறதே அதுமாரி அசிஸ்ட் பண்ணுற ஹெல்ப்பர் வரலைங்கிறதுனால வேலை நடக்காது. இது ரொம்ப காலம் போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் ஆளுங்களை குறைக்கணும் அல்லது இந்தமாரி வேலைகளை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த பிறகு ஹெல்ப்பரே கிடையாது, நீங்களே தான் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நான் போய் வேலை செய்கிற இடம் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற இடம். ஃபிசிக்கலான்னா நம்ம கொஞ்சம் வெயிட்டான ஜாபு, அதெல்லாம் தூக்கி போட்டு ஹார்ட்னஸ் எடுத்துகிட்டு தூக்கி போடணும். இதில் வெஹிக்கிளில் கிங் பின்னு சொல்லுவாங்க. கிங் பின்னா நல்லா இவ்வளோ ஹைட் இருக்கும், ஒரு நல்ல சாலிடாக இருக்கும், வெயிட் இருக்கும். இதை தூக்கி அதில் மிஷினில் லோட் பண்ணி ஹார்ட்னஸ் செக் பண்ணிட்டு தூக்கி போடணும். இதுவே ஒரு பக்கம் கைவலி வந்துருச்சு. ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி அந்தமாரி ஃபிசிக்கல் ஒர்க்கு செஞ்சு பழக்கம் இல்லை, கைவலி வந்துருச்சு. சரின்னு இதில் என்னென்னா, இதெல்லாம் செக் பண்ணி முடித்த பிறகு அந்த பேலட்டை நம்ம அந்த ஹேண்ட் ட்ராலி வச்சு தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடணும். இந்த வேலையெல்லாம் முன்னாடி ஹெல்ப்பர் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ ஹெல்ப்பர் கிடையாதுன்னு ஒரு பாலிசி. அதனால் நாமளே எல்லாம் பண்ணணும், அதை தூக்கி விடுறது உட்பட. பயங்கரமான வலி, சொல்கிற பெயின், வேலைக்கு போகவே முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா டெய்லி அதே ஒர்க்கு தானே பண்ணுறோம். அப்போ வேலைக்கு போக முடியல, ஷோல்டரெல்லாம் வலி. அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க எல்லாம் மனசு தான் காரணம் அப்படின்னாங்க. என்னடா மனசு காரணன்றீங்க? எனக்கு உண்மையிலே ஷோல்டர் வலிக்குது, என்னால் முடியல. நான் இதுக்கு முன்னாடி அதுக்கு பழக்கம் இல்லை. ஃபிசிக்கல் ஒர்க் இப்போது மூட்டை தூக்கி பழக்கம் இல்லாதவன திடீர்னு மூட்டை தூக்க சொன்னால் என்ன ஆகும்? அது மாதிரி. ஸோ எனக்கு இதில் போய் என்னையா மனசுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ நான் கேட்டது உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வேறு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். அது அந்த லைஃப் முடிஞ்சிருச்சு. வேலைக்கு பிறகு கடை வச்சேன். அந்த கடை வச்சு சொந்தமாக நம்ம கடை வைக்கும்போது அதில் A to Z நம்ம தான் பார்க்கணும். காலையில் பெருக்கி விட்டு கடை திறக்கிறதுலேருந்து பர்ச்சேஸ் போகிறதுலேருந்து எல்லா விஷயமும் நம்ம தான் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, சரி இப்போ இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமான ஜாபு. இப்போ கொஞ்சம் இதெல்லாம் அந்த லோடு வர்றதை எடுத்து வைக்கிறாருனாலும் நம்ம தான் தூக்கணும். எக்ஸ்ட்ரா ஆள் வைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் கட்டுப்படி ஆகாது. ஸோ இப்போ இவ்வளோ கஷ்டத்தை நம்ம தாங்கிக்க முடியுதுன்னா நமக்கு என்ன சொல்கிறது, மனசே நீ தான் இதை செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. அங்கே எப்படின்னா ஹெல்ப்பருக்கு ஆள் இருந்துச்சு, இப்போ எடுத்துட்டாங்க, ஐயோ நம்மளால் முடியாது. ஸோ மனசு தான் காரணம் அப்படிங்கிறது பின்னாடி அதை உணரக்கூடிய வாய்ப்பு வந்தது. உண்மையும் அதுதான். அதாவது சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால், சகித்து கொண்டோம்னு சொன்னால் அது சரியாயிடும். அதுக்கு உதாரணம் ஒரு தமிழறிஞர் மா நன்னன் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்போ வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி.
அப்போ அந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்ல பவர்ஃபுல் லைட் இருக்கும் இல்லையா, இப்போல்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது லைட்டுங்க. அப்போ வந்து அந்த மஞ்சள் கலரில் பவராக அடிக்கும். அது ஹீட்டு வேற, வெளிச்சம் வேற, கண்ணு கோசம். அப்போ அதை பற்றி சொன்னார். இது வந்து நமக்கு தேவை. ஏன்னா இப்போ இந்த டிவி எடுக்கணும்னா, கேமரா எடுக்கணும்னா அந்த கேமரா லைட்டுக்கு இவ்வளோ வெளிச்சமும் பவரும் தேவைப்படுது. அதனால நம்ம வேறு வழி இல்லாமல் சகிச்சுக்கிறோம். சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி லைட் போட்டால் ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த மனசு என்ன சொல்லுது, இது தேவை, வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிறோம். ஸோ அது போல தான் சில விஷயங்களை வந்து நம்ம அது தேவைன்னு முடிவு பண்ணிட்டா, நம்மளுடைய மனசு ஏற்றுக்கிடுச்சின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கூட அது கஷ்டமாக தெரியாது. அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலேருந்து உள்ள அனுபவம். இதை வந்து எல்லோருமே யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது போல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை சிந்திச்சு பார்க்கும்போது அதனுடைய இது தெரியும். நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். எப்போவுமே அனுபவங்கள்ங்கிறது நம்ம பட்ட கஷ்டத்தை மற்றவங்களுக்கு சொல்லும்போது இதே போல் சூழ்நிலை அவங்களுக்கு இருந்தால் அது வந்து லேசாகிடும். ஸோ இப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதேமாரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், எனக்கு மேலே இருந்த மேலதிகாரி, அவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சண்டை போட்டேன், சத்தம் போட்டேன். அவர் ரொம்ப கூலாக சொன்னார், என்ன நீங்கள் என்ன தான் சத்தம் போட்டாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அதுதான் உண்மை. ஏன்னா அவர் புது எக்ஸிக்யூட்டிவ், புதுசாக வந்தவர். அதனால அவருக்கு கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லுவார், எம்ப்ளாயின்னா அப்படி தான் இருப்பான், கற்றுவான், நீ ஒன்றும் கண்டுக்காத சொல்லுவா இல்லையா. அதை வெளியில் சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டார். ஏன்னா புதுசுங்கிறதுனால சொல்லிட்டாரு. அது இவ்வளவுக்கும் அவர் வந்து எம்ப்ளாயாக இருந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆனவர். அதனால் அவருக்கு கண்டிப்பாக ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவர் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அதை அப்படியே நம்மளை சொல்லிவிட்டார். அப்போ நமக்கு இன்னும் கஷ்டம் வருது. நான் இவ்வளோ சத்தம் போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன், நீ வந்து நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உண்மை அதுதான். அதை வந்து கொஞ்சம் நம்ம சத்தம் போடாமல் நல்ல முறையில் கூட சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு அந்த பக்குவம் வர்றதில்லை இல்லையா. அதனால் அந்த விஷயத்தை அந்தமாரி நடந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எதையும் சாஃப்டாக சொல்லி கூட நம்ம சரி பண்ணலாம். அந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளோதான். அந்த பொறுமைங்கிறது வந்து இறைவன் சொல்கிறான், பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். இன்னல்லாக மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். அந்த விஷயத்தை நம்ம அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம நண்பர் அப்துல் ரஹீம் சொல்லியிருந்தார், சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டார், மூத்தாயிட்டார். அவர் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து அந்த கேலண்டர் கம்பெனியில் வந்து நம்ம அசோசியேஷனில் கேலண்டர் அடிப்போம். அந்த கேலண்டரில் ஒரு கைப்படம் போட்டிருக்கோம். அதில் ஒரு தஸ்மணி மணி இருக்க மாரி இருக்கும். அப்போ இதை எடுத்துட்டோம். அது என்னமோ தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். அதை எடுத்துட்டா அதுக்கு அந்த பழைய ஆளுங்க முன்னாடி இருந்த சீனியர்ஸுக்கெல்லாம் அது மேலே ரொம்ப பற்று. அதை எடுத்துட்டான், துவா கேட்குற மாரி இருக்குது, அதை போய் எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை, பயங்கர சண்டை. அந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வருஷம் நடக்கும். அதில் வந்து சொல்லி பயங்கரமான சண்டை. இப்போ இவர் என்ன பண்ணார்னா, உண்மையிலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இவன் தான் காரணம்னு அவரை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, ஒரே பிரச்சனை ரகலை. இப்போ நான்லாம் அந்தமாரி பொறுமையாக இருந்திருப்பேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அந்த பொறுமை மேற்கொள்ளணுங்கிறதுக்கான ஒரு நல்ல சம்பவம். ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, கம்முன்னு இருந்துட்டார். அவங்க பாட்டு கத்துனாங்க, கத்திட்டு அப்படியே அடங்கிடுச்சு. கொஞ்ச நேரம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அவ்வளோ ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம், வெளியே கலைஞ்சிட்டோம். அந்த நேரத்தில் அவர் ஒரே ஒரு வார்த்தை பேசியிருந்தார்னா கூட பயங்கரமான கலவரம் ஆகிட்டு இருக்கும், அடிதடி கூட நடந்திருக்கும். அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயம். அதாவது பொறுமையாக இருக்கிறது கஷ்டம், அது உண்மையிலே கஷ்டம்தான். அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு ஒரு பக்குவம் வேணும், மனசு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது கஷ்டம் இல்லை. ஏன்னா அப்போ அதை வந்து நம்ம பின்பற்றி நடக்கும்போது தான் அதனுடைய கனியை சுவைக்கும் போது தான் அதனுடைய அருமை தெரியும். அதனால் அந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து பொறுமையாக கையாண்டோன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது குர்ஆனில் இறைவன் சொல்கின்றான், மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். அது தீமை தான், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் தீமையை தடுக்கும் போதும் கூட இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், மிகச்சிறந்த நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் உங்களுடைய கடும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட
உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறத இறைவன் சொல்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவதற்கு, பொறுமையை மேற்கொள்வதற்கு, சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணங்கள். இந்த தன்னம்பிக்கைங்கிறது கூட இறைவனுடைய அருள் கொண்டு தான் கிடைக்கும். ஏன்னா இறை நம்பிக்கை தான் தன்னம்பிக்கைக்கான ஊற்று. இறை நம்பிக்கை இருந்து இறைவனிடம் நம்முடைய பொறுப்புகளை சமர்ப்பித்தால் நிச்சயமாக இறைவன் நமக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பான். உன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுப்பான். நீ பொறுமையாக இருங்கிறத இறைவன் தான் சொல்கிறான். அதையெல்லாம் பின்பற்றி நடப்பதற்கு இறைவன் அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.